welcome to Designer Spark. So நம்ம வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோஸ்ல என்ன பார்க்கறோம்னா நம்ம foil sheet effect background எப்படி Photoshopல செய்யலாம்னு பார்க்கலாம். So Photoshop open பண்ணிருக்கோம் ஒரு new document. Already உங்களுக்கு பண்ணி வச்சிருந்தேன் இந்த effect எப்படி பண்றதுன்னு. So இதுக்கு new document open பண்ணிட்டோம். First of all color வந்து grey color background நான் already choose பண்ணி வச்சிருந்தேன் இந்த color and நம்ம layers unlock பண்ணிட்டோம். இப்போ filterக்கு போய் render கொடுத்து clouds கொடுக்கிறோம். So clouds இந்த effects கொடுத்தா இந்த effects உங்களுக்கு screen play இதாகும். So நம்ம already நம்ம grey color கொடுத்தோம் இல்லையா, so அந்த cloud effects வரும் உங்களுக்கு. Next step number 2. Again நீங்க filter க்கு போய் filter gallery க்கு போறணும். filter gallery ல நிறைய options இருக்கும். அதுல நீங்க distort போய் glass கொடுக்கணும். சோ கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவு சைஸ்ல எவ்வளவு ஸ்மூத்ஸ் வேணும் and சோ நம்ம blocks கொடுக்க போறோம்ல canvas கொடுக்கிறோம். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நான் canvas கொடுத்துக்கிறேன். சோ invert ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். சோ நான் ஓகே கொடுத்துறேன். சோ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அதே this step number 3 filter போய் திரும்பியும் filter gallery போணும். இந்த தடவை texture போய் first option click பண்ணா உங்களுக்கு அந்த crushing அந்த foil crush effects காட்டும். crack spacing கேட்டிருக்கும். depth and crack brightness கேட்டிருக்கும். நீங்க எந்த சைஸ் உங்களுக்கு பண்ணணும்னு இது பண்ணீங்கன்னா உங்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. நான் 51.5 இது கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். சோ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு foil background ரெடி பண்ணிட்டோம். இத வச்சு நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுன ஒரு நேம் வச்சு செஞ்சிருக்கேன். அது ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து என் நேம்ல அந்த foil effects யூஸ் பண்ணிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணேன் பாத்தீங்கன்னா actually இந்த லேயரையும் என் டெக்ஸ்ட் ஆப்ஷனையும் நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிருக்கேன். சோ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணோனே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும். சோ கிளிப்பிங் மாஸ்க் ஆல்ரெடி போன வீடியோஸ்ல எப்படி செய்யறது Photoshopல பண்ணுறது பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம foil effect background எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் bye from Shweta.